கூட்டு வட்டியில ஒரு சம் பார்க்க போறோம். ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அசல் வந்து 5000 கொடுத்துருக்காங்க. 6% வந்து 12%, n வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆண்டுக்கு 5000க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 5000க்கு ஒரு ஆண்டுக்கு 12% நம்ம கண்டுபிடிப்போம். 2 0 2 0 கேன்சல் ஆயிடும். 5 12 60. இந்த 0 ஒரு 0 இருக்கு. 600. இப்போ ஒரு ஆண்டுக்கு நம்ம கூட்டு வட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 5000க்கு 600 ரூபா. இப்போ அடுத்த ஆண்டு கண்டுபிடிக்கும் போது இந்த அசலோட 600 கூட்டிக்கணும். அப்ப 5600. இதுக்கு அடுத்து இன்னொரு ஆண்டு கண்டுபிடிக்கணுமா? அப்ப அந்த 5600க்கு திரும்ப 12% கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த 2 0 2 0 கேன்சல் ஆயிடும். 56 × 12 போட போறோம். 2 6 12, மீதி 1 2 5 10 1 11 ஒரு 56 56 2 7 6 672 ரூபா. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வட்டி வந்து 600 ரூபா, அடுத்த வருஷத்துக்கு 672 ரூபா. நமக்கு 2 வருஷத்துக்கு கேட்கும்போது 600ஐயும் 672ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து 1272 ரூபா நமக்கு 2 ஆண்டுக்கும் கூட்டு வட்டி ஆன்சர்.